இன்றைக்கி வந்துருக்கிற வாணிமடி சந்தையில் வண்டி காளையை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வண்டி காளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகான வண்டி காளைகள் மயில கலரில், அது ஆந்திராவிலேருந்து பொங்கனூர்லேருந்து கொண்டு வருவாங்க. ஸோ அலிகார் டைப்பில் ஒரு ஜோடி இருக்குது, செம்மையாக இருக்குது அந்த ஜோடி. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சைனிங்காக அழகாக இருக்குது. ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்த அப்புறம் எல்லா காளைகளும் அழகாக இருக்குது அப்படின்னா, அழகாக இருக்கிற காளைகளை வந்து அழகாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரியும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அண்ணா அதெல்லாம் என்ன ப்ரைஸ்ண்ணா? அதெல்லாம் எவ்வளோண்ணா சொல்லியிருக்காங்க? 145. அப்பா 1,45,000 சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இல்லை கொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்கும், அப்படியே ஜம்முன்னு இருக்குது. கொம்பு அலிகார் டைப்பில் தான் இருக்குது கொம்பு. அந்த அந்த மோரை சொல்லுவாங்க, மோரையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா மெலிஞ்சி இருக்குது பாருங்கள், அப்படி ஜம்முன்னு இருக்கா. ஸோ இதுதாங்க 1,45,000 வந்து ஜோடி சொல்லியிருக்காங்க. காளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுவே, ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க போயிட்டுருக்கு. வேலை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி காளை வந்து நல்லா செம்மையாக இருக்குங்க பாருங்கள். நல்லா பேக் சைடில் கூட பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா பாரியாக இருக்குங்க, நல்லா லென்த்து ஹைட்டு. செம்மையாக இருக்குது. ஒரு ஜோடி வந்து ரேட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை பயமுறுத்துறாங்க. ஏன் தலா எதுவும் வாங்கலையா? சரி நீ கம்மி தான். அதான் சொல்லுங்கிறாங்க. இது அப்படியே உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 95 786 32. உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊர்? ஆம்பூர் லாலு. இவரும் வியாபாரி தாங்க. வண்டிகளை வேணும்னா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன். ஸோ இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. கான்டாக்ட் பண்ணலாம், அவங்கள கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். காளைகள் வேணும்னாலும் வாங்கி தருவாங்க. இது வந்து 1,20,000 வந்து சொல்லிகிட்ருக்காங்களாம். எப்படி பார்த்தோன்னா 1,10,000 1,00,000 மேலே வந்து முடியும். இதெல்லாம் காளைகள் சைஸு தகுந்த மாதிரி தாங்க ரேட்டு. அது ஒரு நல்லா சைஸ், நல்லா வேலை செய்யுது, நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே போகும். கொஞ்சம் சுமாரான காளைகள்லாம் வந்து சுமாரான ரேட்டுக்கு வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு. பொதுவாக வந்து பார்க்குறது நல்ல காளைகள் சுறுசுறுப்பாக இருக்கா, வேலை செய்தா, கை கால் நல்லா சுத்தமாக இருக்கா, இதை பார்ப்பாங்க. ஸோ ஏதாவது அடிபட்டது இது மாதிரி அப்படின்னாக்கா அது கம்மியான ரேட்டுக்கு கொஞ்சம் போகும். எவ்வளோ ப்ரோ சொல்லியிருக்கீங்க? இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ரேட்டு? 1,30 சொல்லியிருக்கேன். 1,30,000 வந்து சொல்லியிருக்கா தலைவர். நல்லாயிருக்கு. ஸோ 2 லோடு இன்றைக்கி வந்திருக்குங்க வண்டி காளைகள். 2 லோடு பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கிறது தான் 2 லோடு. டேய் என்னடா பசுமாடை பிடிச்சின்னு வந்துக்கிறா? கவுத்தா விடு.
கவுத்த உடுப்பா ரேட்டு முடிஞ்சுன்னா கொடுக்க மாட்டேறான் கொஞ்ச நேரத்தில். வாங்க இந்த கொள்ள கட்டு. ஹேய் ஏடா எரிஞ்சுக்கிட்டு போலையா? ஏன் இதே சேல்ஸுக்கு கொண்டு வந்துக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர். அப்படியே கொஞ்சம் மூஞ்சி காமியாது ஒரு கடையேறி பார்த்தீங்களா? நிம்மியமட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க சேல்ஸுக்கு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது கிராஸ் ஆகுது. கிராஸ் சுத்தமாக நாட்டு மாடா இல்லை கிராஸ்? இல்லை இது கொம்பு ஒரு மாதிரியா இருக்கா? 22 எவ்வளோ சொன்னீங்க? 27 ரூபா சொல்லியிருக்காங்க. வாங்கிக்கலாம், ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, முன்ன பின்ன வாங்கிக்கலாம். தம்பிக்கு ஐஸ் வச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். நல்லா சுசுறுவாக தான் இருக்குதுங்க கிடாரி கண்ணு. சூப்பர் சூப்பர் சூப்பர். எடுத்துடலாம் சூப்பர். அருமை அருமை அருமை. யாழினி யாழினி யாழினி. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாணிமடி சந்தை ரொம்ப பீடாச்சுங்க. ரோட்டில் எவ்வளோ வண்டி நிற்கிது பாரு. இங்கே இறக்கத்துக்கு இடம் இல்லாமல் அதனால் அங்கே ரோட்டில் வச்சு இறக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பாருங்கள், எல்லாம் சூப்பராக எங்கள் காலையில் வியாபாரம் பாருங்கள். அந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இங்கே என்ட்ரன்ஸில் வியாபாரம் பாருங்கள். இங்கே வழியிலே எவ்வளோ சுறுசுறுப்பாக வியாபாரம் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். வாணிம்படி சந்தை. ஆல்ரெடி வியாபாரம் முடிஞ்சு பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க பாரு நாட்டு மாடுங்க. காளை கன்றுங்க, நல்லா சுறுசுறுப்பு. எப்படி பார்வை பாருங்க எப்படி இருக்கு. முடிச்சு எவ்வளோ நல்லா காலை கணக்கு நல்லா சுறுசுறுப்பு முடிஞ்சிச்சான். அவர் ஓனருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரேட்டு. கிரு மாடுங்க. ஐயோ பால்லாம் கறந்து பார்க்குறாங்க. நல்லா இருக்கு மாடு, வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. சூப்பர் சூப்பர். பாரு நாட்டு பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டு இதெல்லாம் போட்டுருக்கு போல இருக்குது. கண்ணுக்குட்டி போட்டு இருக்குது, அதாங்க பிடிச்சி போயிட்டு பார்த்தீங்களா? கண்ணுக்குட்டியோட இருக்குது, கலர் சூப்பராக இருக்கு. வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. போய் இதுவும் நம்ம நாட்டு மாடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வயசான மாடுங்க, நல்ல சேல்ஸுக்கு வந்துருக்குது. நிறைய வயசான மாடுங்க வாணியம்பாடி சந்தையில் வந்து கிடைக்கும். கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கே வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வயசான மாடுங்க.
இங்கே தான் எடுத்து பார்த்தா அதுக்கு நேரம் நீ தான் ஃபோன் கண்ணுக்குட்டியெல்லாம் பாருங்க, மயிலா கண்ணுக்குட்டி எல்லாம் மேற்கத்திய கன்று. நம்ம ஐயா ஒருத்தர் இருக்கார் பேர், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, டயர்டாயிடுச்சு, வண்டி மேலே உட்காந்துட்டே வியாபாரம் பண்ணுறாரு பாருங்க. தாத்தா டீ காப்பி ஏதாவது குடிச்சா இல்லையா? என்ன அமைதியாகிற காலில், என்ன அமைதியாகிற, ஏதாவது குடிச்சா இல்லையா டீ காப்பி? ஒரே ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் பிடிச்சிருக்காரு நம்ம தாத்தா. இந்த பசுமாடு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்கிற பசுமாடு அழகாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். செம்மையாக இருக்குது. அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு, எதோ மாடை பார்த்தோன்னா அழகாக இருக்குது அப்படின்றீங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக இருக்கிற மாடு அழகாக தான் இருக்கும். நாட்டு மாடுனாலே அழகு தான். இந்த கலர் பாருங்கள், அது கலர் தாங்க மேட்ரு. அந்த பக்கம் 2 கிடாரி இருக்கு பாருங்கள், எவ்வளோ ஜம்முன்னு இருப்பார். ஸோ அந்த மாதிரி கிடாரிலாம் ஒரு 20,000 தான் வாங்கிக்கலாங்க. நல்லா கிடாரிங்க, அது வளர்ப்பு கிடாரிங்க. சூப்பர் சூப்பர். வாணிமடி சந்தையில் ஒரு கிடாரி ஒன்று இருக்குங்க, ஒத்த கொம்பு. இது கண்ணு ரன்னிங் கண்ணா? ரன்னிங் கண்ணா இல்லை வளர்ப்பு கண்ணா? வளர்ப்பு கண்ணு தான். எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 30,000 சொல்லி. எவ்வளோ கேட்குறாங்க? வந்து கேட்குறவங்க 25 விட்டு கேட்குறாங்க. நீ ஒரு 25க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்களா? அதாவது 30,000 தான் சொல்லியிருக்காரு அண்ணன். கேட்குறவங்க வந்து 25 விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 25க்கு மேலே வந்தால் கொடுத்து 27 வரைக்கும் 26 வரைக்கும் சொல்லிட்டாராம். ஸோ அந்த ரேஞ்ச் 25க்கு மேலே வந்தால் கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காரு. சூப்பராக கிடாரி நல்லாயிருக்கும். வளர்ப்பு கிடாரி தான், ரன்னிங் கிடாரின்னு சொல்ல, வளர்ப்பு கிடாரி தான். நம்ம ஊர் வியாபாரி ரவி அண்ணா 2 பெரிய காளைங்க, ஏற்காளைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க மயிலில். அது கொம்பு பாருங்கள், நல்லா ஜவ்வாது மலை காளைங்க. கொம்பு வந்து நல்லா கிட்டி கொம்பு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது கொம்பு. மாடு லென்த்து, ஆனால் இதெல்லாம் வந்து கடை சேர்ந்த மாடுங்க. எப்படி இருக்கு பாருங்கள், வேறு லெவலில் லென்த்துங்க, வயசாகிடுச்சு. சூப்பர் சூப்பர். ரேட்டு வந்து அவர் சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் ஒரு வியாபாரி அப்படின்றதுனால வந்து ரேட்டு வந்து சொல்ல மாட்டார். அதனால் மாட்டுங்களை மட்டும் ஒன்று அப்படியே காமிக்க போகிறேன். எங்கண்ணா? இல்லை, நான் இப்போ தான் வந்தேன். இங்கே வந்து 2 கிடாரிங்க இருக்குது. நல்லா கலர் நல்லா இருக்கு. குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பரான, ஓரளவுக்கு சுமாரான பசுமா, ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. நல்லா வளர்ப்புக்கு நல்லாயிருக்கு, ஜோடியாக இருக்குது. விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 50,000, 50, 55 இந்த மாதிரி ரேஞ்சே வந்து வாங்கிக்கலாங்க. நல்லா பாருங்கள், இதெல்லாம் அது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது அந்த கிடாரி, நல்லா சுறுசுறுப்பான கிடாரி. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது பாரு. பார்வை பார்த்தீங்களா? டாடா வேறு லெவலில் இருக்குதுங்க. ரன்னிங் கூட போனாலும் போவோம், சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற கிடாரிங்க கூட சில நேரத்தில் ரன்னிங் வந்து நல்லா பாஸ் ஆகிடும். பார்வையே நல்லா சரியான பார்வை. ஜம்முன்னு இருக்குது அந்த கடை. இது 2 ஜோடி, ஆனால் அது கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. இது கொஞ்சம் சாதுவாக இருக்குது. மாடு பார்த்திங்கன்னா சாதுவாக தான் இருக்குது. இது கொஞ்சம் சுமாராக இருக்குது.